திருச்சிற்றம்பலம். இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாள்தோறும் நீங்கள் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்களும் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய பேரருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திரு இரும்பை மாகாளம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். மாகாளர் பூசித்து பேறு பெற்ற காரணத்தினாலே இது மாகாளம் என்று பெயர் ஏற்பட்டது. இரும்பை பதியிலே உள்ள மாகாளம் என்னும் கோயில் என்பது இதனுடைய தொடர். புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வடமேற்கே 7 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. இது பாண்டிச்சேரி திண்டிவனம், அதாவது கிளியனூர் வழியாக செல்லுகின்ற பேருந்துகளிலே சென்றால் திருச்சிற்றம்பலம் கூட்டு ரோடு என்று அமைந்துள்ள இரும்பை கைகாட்டின்னு ஒன்று இருக்குவாங்க. அங்கே இறங்கி அந்த ஊரிலிருந்து அடையலாம். இது தொண்டை நாட்டு தலங்களிலே ஒன்று. இறைவனுடைய திருப்பெயர் மாகாளேஸ்வரர், இறைவியினுடைய திருப்பெயர் குயில்மொழி நாயகி. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. கோயில் முன் பெரிய இலுப்பை தோப்பு இருக்கிறது. கோயில் ஒழுங்காக கட்டப்படவில்லை. மூலத்தானத்துக்கு பின்னது முருகன் கோயில். மூலத்தானம் கற்பனி, மற்றவை செங்கல் வேலை. ஊர் சிறிய ஊர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம். பிள்ளையார் திரு அக்கரையை அணைந்து முகங்களோடும் திகழும் மூர்த்தியை வணங்கி சென்று திரு இரும்பை உள்ளே மாகாளத்தை போற்றி அச்சக்கர் மேனியராய் பாடி அருளியது இந்த திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை 117வது பதிகம். 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். வெந்த நீரும் எலும்பும் அணிந்த விடையூர்திய எந்தை பெம்மாள் இடம் எழில்கொள் சோலை இரும்பைதல் கந்தமாய பலவில் கனிகள் கமழும் பொழில் மந்தியேறி கொழந்து உண்டு புகழுகின்ற மாகாளமே. திருவெண்ணீற்றையும் எலும்பையும் அணிந்தவனும் விடையை ஊர்தியவனும் எந்தையும் தந்தை தலைவனும் ஆகிய இறைவனது இடம் அழகிய சோலைகள் சூழ்ந்ததும் மனம் கமழும் பலாக்கனிகளை மந்திகள் ஏறி பறித்து உண்டு திரிகிறது. அப்படிப்பட்ட பொழில்கள் சூழ்ந்ததுமாகிய திரு இரும்பை நகரிலே உள்ள திருமாகாளம். அதாவது பலவின் கனிகள்னு சொன்னார் பாருங்க. பலவின் இங்கே பலாவினுடைய கனிகள், பலாப்பழம், பல இனிய கனிகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பலவின் கனிகள் மந்திகள் கொண்டு வந்து உண்டு தெரியக்கூடிய மாகாளனார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு இரும்பை மாகாளம் என்னும் திருத்தலம் சென்று
அங்கு பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று இந்த பதிகம் முழுவதையும் பாடி அவனுடைய உள்ளத்தை உவக்கும்படி செய்து நாமும் மனம் மகிழ்ந்து மற்றவர்களையும் மனமகிழச் செய்வோம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரல் கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவல் நடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராய்த்துறை மேவியே வரனே போற்றி, சிராப்பள்ளி மேவியே சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, ஏகம்பத்துறை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, தென்திருமை மன்றுள்ள ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.